இப்போ நான் போயிட்டு எனக்கு மொத்தமே இருக்கிறது 10 லட்சம் ரூபான்னு சொன்னால் 10 யூடியூப்பில் அது வேறு மாதிரி நியூஸ் வரும். உங்களுக்கு அது கோவமோ இரிட்டேட் இருக்கு. யூடியூப் சேனலில் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப மோசமாக, ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக, வயலண்ட், க்ரூவல், க்ரூட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு என்னமோ பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியெல்லாம் செலவனுங்க பேசுகிறாங்க. சரி, இது கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் கேட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ மேம்? இது ஃபஸ்ட்டு நான் அந்த மேக்கப் போட்டு அந்த கேமராவுக்கு முன்னால் 200 ருபீஸ் கொடுத்தாங்க. 2 100 நோட்டு. அதில் ஒரு 100 நோட்டு ஃப்ரேம் போட்டு எத்தனையோ வருஷம் என் வீட்டில் இருந்துச்சு. அங்கேருந்து ஆரம்பிச்சோம்ல அந்த மாதிரி. சரி, அப்போ ஒரு பீக்கில் ஒரு ஹையஸ்ட் சேலரின்னு ஒன்று டச் பண்ணியிருப்பீங்க, அது சொல்லலாமா? அதுவும் சொல்ல முடியாதே. இல்லை, அப்போல்லாம் நான் மலையாள படம் நடிக்கும்போது, அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்களே சொன்னாங்க, ஹீரோவை விட நான் தான் நிறைய ரெமுனரேஷன். அப்போல்லாம் லட்சம் தான் நம்ம இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு யூடியூப்லலாம் வந்துட்டு இல்லையா மேம், ஒரு ஆர்டிஸ்ட் பத்தி போடுறது, அவங்கள பத்தி இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல. அப்போ வந்து அம்பிகா மேமோட வந்து நெட் வர்த்தா இல்ல நட்டு வர்த்தா நெட்வொர்த் இவ்ளோ மேம் வச்சிருக்காங்க, இந்த கார் வச்சிருக்காங்க, இவ்ளோ பெரிய பங்களா வச்சிருக்காங்க, இந்த ஏரியால வந்து பங்களாலாம் வச்சிருக்காங்க அப்படி சொல்லி. நீங்க என்னதான் சொன்னாலும், இப்போ நான் எலெக்ஷன்ல நின்று இருந்தா என்னோட சொத்து எவ்வளவுன்னு நம்ம சொல்லி இருக்கணும். இப்போ நான் போயிட்டு எனக்கு மொத்தமே இருக்கிறது 10 லட்சம் ரூபான்னு சொன்னால் அடுத்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 10 யூடியூப்பில் அது வேறு மாதிரி நியூஸ் வரும். அதனால் எதுக்கு நெட்டெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்னதான் சொன்னாலும், நீங்கள் நல்லது சொன்னாலும், நல்லது இல்லாமல் சொன்னாலும், யூடியூப்பில் சில ஆளுங்க அவங்களுக்குன்னு சொல்லி சில பாணியில் அவங்க போடுவாங்க. அது போடட்டும். உங்களுக்கு அது கோவமோ இரிட்டேட் இருக்கு. யூடியூப் சேனலில் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு அவங்களோட பேர் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் சபை நாகரீகம்னு ஒன்று இருக்குது, அதனால் நான் சொல்லாமல் இருக்கேன். ஆனால் அவங்கள பார்க்கும்போது நான் நேரில் பேசிக்கிறேன். இருக்காங்க. அவங்க ரொம்ப மோசமாக, ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக, வயலண்ட், க்ரூவல், க்ரூட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு என்னமோ பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியெல்லாம் செலவனுங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, பாவம், ஒரு இன்டர்வியூக்கு 3500 ரூபாய் கிடைக்குதாமா, யாரோ சொன்னாங்க, சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தினத்தந்தியில் என்னை பற்றி ஃபஸ்ட்டு கிசு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, நல்லதோ கெட்டதோ ஒரு கிசு வந்துட்டே இருக்கட்டும், அப்போ தான் ஆளுங்களுக்கு தெரியும் யூ ஆர் அலைவ் அப்படின்னு. So, it's okay. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.